கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் மிஸ்டர் பூச்சாண்டி எம்ஏ என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 3. வடமலை பிள்ளை பஸ் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் வண்டிப்பேட்டைக்கு போய் சேர்ந்தார். 30 ஜனங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு பெரிய பஸ் வண்டி அந்த ஊரிலிருந்து இரவில் சரியாக 9 மணிக்கு புறப்படுவது வழக்கம். வடமலை பிள்ளை சென்ற பொழுது 6 பிரயாணிகள் சேர்ந்திருந்தனர். மணி 9 ஆனாலும் ஆட்கள் சேராமையால் டிரைவரும் கண்டக்டரும் பலவிதமான நொண்டி முகாந்திரங்களை சொல்லி பொழுதை கடத்தினர். அப்பொழுது பிரயாணிகள், அகாலமாய் விட்டதப்பா, வருகிறவர்களின் நேரம் வந்திருப்பார்கள், வண்டி விடப்பா என்று கூறி தார்கால் போடத் தொடங்கவே அவர்களுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போன டிரைவர், இதோ புறப்படுகிறேன், உங்களுக்குத்தான், ஏன் கோபம் என்று கூறியபடி இன்ஜின் இருந்த இடத்தை அடைந்து தகட்டு மூடியை திறந்து வைத்துக்கொண்டு விசைகளை தொட்டு தொட்டு பார்க்க அது வெட்டப்பட போகும் எருமை மாடு கதறுவது போல கூர்பூர் என்று ஓசையை உண்டாக்கியது. அதில் அரை நாழிகை காலம் செலவிட்ட பின் தனது ஆசனத்தின் மேல் இருந்த மெழுகு துணி மெத்தையை எடுத்து வண்டியின் அடியில் போட்டு அதன் மேல் தலையை வைத்துக்கொண்டு தானும் சொஸ்தமாக படுத்து கொண்டிருந்து ஏதோ பழுது பார்ப்பது போல நடித்து சுமார் அரை மணி காலம் கடத்தினான். அதற்குள் கண்டக்டர் ஜனங்கள் வரும் ரஸ்தாவில் வெகு தூரம் எதிர்படுவோரையெல்லாம், வாருங்க சார், வரீங்களா சார் என்று உபசரித்து வரவேற்று கொண்டே இருக்க 10 மணிக்குள் ஏற்கனவே இருந்தவர்கள் உட்பட 9 பேர்கள் தேறினர். அதற்குள் வண்டியில் இருந்த சிலர் தாம் இறங்கி போய்விடுவதாக கூறி பணத்தை கேட்கவே டிரைவர் அரை மனதோடு தமது ஆசனத்தில் அமர்ந்து கண்டக்டரை நோக்கி, சரி ஏறப்பா, போகலாம், மணி 10 ஆகிவிட்டது என்று மிகவும் தயாளமாக கூறி சாவியை முடுக்க வண்டி ஓடத் தொடங்கவே கண்டக்டர் குபீர் என்று வண்டியில் பாய்ந்து ஏறிக்கொண்டான். படிப்படியாக வண்டியின் வேகம் அதிகரித்தது. அது உயர்த்தியான பெரிய வண்டியாதலால் அது சென்றது பிரயாணிகளுக்கு மிகவும் இன்பகரமாக இருந்தது. அது காட்டு பிரதேசமாதலால் சுத்தமான காற்று ஜிலுஜிலுப்பாக வீசவே ஜனங்கள் அந்த சுகத்தை ஆனந்தமாக அனுபவித்தபடி இருந்தனர். இடம் விசாலமாக இருந்ததாகையால் சிலர் படுத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்தனர். மற்றவர்கள் லாகிரி கொண்டவர்கள் போல உட்கார்ந்திருந்தபடி முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தனர். அவ்வாறு வண்டி சுமார் 1 மணி காலம் ஓடி பாதி தூரத்தை அடைந்தது. அப்பொழுது வண்டியொட்டி பின்புறத்தில் இருந்த கண்டக்டரை பார்த்து, டே வடிவேலு, ஒரு நாளும் இல்லாம இன்று தூக்கம் வந்து ஆட்டுது, கண்கள் இழுத்து கொண்டு போகின்றன, என்னால் சமாளிக்கவே முடியவில்லை, நீ வந்து உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் ஓட்டு, நான் தூங்கி எழுந்திருக்கிறேன் என்றான். அதை கேட்டவுடன் கண்டக்டர் பலகைகளில் காலை வைத்து தாண்டியபடி பின்பக்கத்திலிருந்து முன்பக்கத்திற்கு போக வண்டியோட்டி எழுந்து இப்பால் வர தொடங்கினான். அதுவரையில் சுருட்டி முடக்கி கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்திருவான ஹெட் கான்ஸ்டபிள் வடமலை பிள்ளை, என்னப்பா டிரைவர், என்ன பைத்தியக்கார வேலை இது, கண்டக்டர் தான் வண்டியை ஓட்டுவதா, அவன் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறானா என்றார். டிரைவர் முறைப்பாக வடமலை பிள்ளையை பார்த்து, இவனுக்கு லைசன்ஸ் எல்லாம் இல்லை, அப்படியானா இவன் ஓட்டக்கூடாதா, எனக்கு தூக்கம் வருது, வண்டி எங்கேயாவது போய் மரத்தில் முட்டி உடைந்து போகலாமா, 8000 ரூபாய் போட்டு வாங்கினது, அது போவதோடு நானும் மரக்கட்டைக்குள் புதைந்து போக வேண்டும் என்கிறீர்களா, மோதும் வேகத்தில் உங்கள் எல்லோருக்கும் பலமான காயங்கள் உண்டாகும், அப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்றான். வடமலை பிள்ளை தூங்கிக் கொண்டே ஓட்டுவதும் ஒன்றுதான், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுவதும் ஒன்றுதான். அவன் ஓட்டினாலும் அப்படிப்பட்ட அபாயம்தான் நேரும். அவன் ஓட்டினால் நான் கட்டாயமாக சார்ஜ் செய்வேன். இப்படி தூங்கு மூஞ்சியாக இருப்பவனான நீ இரவில் பஸ் வண்டியை ஓட்ட ஒப்புக்கொண்டு வந்திருக்கவே கூடாது. பிரயாணிகளையும் நடுவழி வரையில் இட்டு வந்திருக்க கூடாது. அது உன் தப்புதானே. டிரைவர், அப்படியானால் நான் கண்களை மூடிக்கொண்டேதான் ஓட்டப் போகிறேன். அபாயம் நேரிட்டால் பிறகு நான் ஜவாப்தாரி அல்ல. வடமலை பிள்ளை, நீ தூங்கிக் கொண்டே ஓட்ட, அதனால் அபாயம் நேரிட்டால் முதல் பலி நீதான், நீயேதான் முதலில் நசுங்கி மாண்டு போவாய். உன் உயிர் மிஞ்சினால் அதற்கு மேலும் நாங்கள் உன்னை சார்ஜ் பண்ணியே தீருவோம். நீ வீண் வீராப்பெல்லாம் பேசுவதில் பயனில்லை என்றார். டிரைவர், என் கண்களை இழுத்து கொண்டு போவதை பார்த்தால் என்னால் 5 நிமிஷம் கூட உட்கார்ந்து ஓட்ட முடியாது போல இருக்கிறது. ஆகையால் நான் தூங்கிக் கொண்டே உயிரை விட இஷ்டமில்லை. நான் இறந்து போனால் என் 2 பிள்ளைகளை எவன் வைத்து ஒருவேளை சாப்பாடு போடுவான். ஆகையால் நான் வண்டியை நிறுத்தி விடுகிறேன். எல்லோரும் கீழே இறங்கி விடுங்கள். நாம் சரிபாதி தூரம் வந்துவிட்டோம். அரை சார்ஜை திருப்பி கொடுத்து விடுகிறோம். எல்லோரும் கீழே இறங்குங்கள் என்று கூறியபடி வண்டியை கப் என்று நிறுத்திவிட்டான். வடமலை பிள்ளை, எங்களை மன்மதபரையில் கொண்டு போய் விட வேண்டுமென்றல்லவா பேச்சு, சுடுகாட்டில் இறங்குவதற்காக நாங்கள் வண்டியில் ஏறினோம்.
இங்கிருந்து பாதி தூரம் நடந்து போக எங்களால் ஆகாது. டிரைவர், அடுத்த பஸ்ஸில் ஏறி வாருங்கள். வடமலைப்பிள்ளை, இனி விடியற்காலம் அல்லவா பஸ் வரும். அதில் இடமில்லாவிட்டால் நாளை இந்நேரம் வரையில் காத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நடந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட துன்பத்தை நாங்கள் உன்னிடம் விலைக்கு வாங்கினோமா? நாங்கள் வண்டி விட்டு இறங்கவே மாட்டோம். டிரைவர், சரி, இறங்க வேண்டாம், வண்டியிலே உட்கார்ந்திருங்கள். வடிவேலு, அரை சார்ஜை யார் யார் வாங்கி கொண்டு இறங்கி வீடு செல்ல விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடு. மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு தனது ஆசனத்திலிருந்த மெத்தையை எடுத்து தலையணையாக வைத்துக்கொண்டு ஒரு பலகையின் மேல் படுத்து நீண்டு விட்டான். அப்பொழுது பிரயாணிகளில் ஒருவர், என்னப்பா டிரைவர், அவர் சொல்லுகிறாரே என்று வண்டியை நிறுத்திவிட்டாயே, நாங்கள் அவசர ஜோலியாக போகிறோமே, நீ தூங்கி விழித்து நீ மறுபடியும் எப்பொழுது போவாயோ அதுவரையில் நாங்கள் ஓ லக்ஷ்மணா என்று தலையில் கையை வைத்துக்கொண்டு நாங்கள் இருப்பதா? கண்டக்டர் தான் மெதுவாக ஓட்டட்டுமே என்று கூறினார். அப்பொழுது கண்டக்டர் சில்லறையை எடுத்து எண்ணி முதலில் வடமலைப்பிள்ளையிடம் நீட்ட, அவர் அதை வாங்காமல், எனக்கு பணம் தேவையில்லை, நம் பேச்சுப்படி என்னை மன்மதபுரியில் கொண்டு போய் விடுங்கள், வண்டியை ஓட்டச் சொல் என்று பிடிவாதமாக கூறினார். அதற்கு கண்டக்டர், தூங்குறவர் எப்படி சார் ஓட்டுவார்? லைசன்ஸ் பெற்றவர் வேறு யாரும் இல்லை, நாங்கள் என்ன சார் செய்வது என்று கூறி சில்லறையை அவருடைய மடியின் மேல் வைத்துவிட்டு அப்பால் போய் மற்றவர்களுக்கும் அதே போல அரைப்பங்கு பணத்தை எடுத்தெடுத்து கொடுத்து விட்டான். ஒவ்வொருவரும் பணத்தை வாங்க மறுத்துனரானாலும் அவன் மடியிலாவது பக்கத்தில் பலகையின் மேலாவது அதை வைத்து விட்டான். அதனால் ஒவ்வொருவரும் அதை அரை மனதோடு எடுத்துக்கொண்டனர். பிறகு கண்டக்டர் விளக்குகளை அணைத்துவிட்டு பேசாமல் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டான். அதுவரையில் சும்மா இருந்த சிலர் கோபத்தோடு ஏதோ முணுமுணுக்கத் தொடங்கினர். ஒருவர் வடமலைப்பிள்ளையை பார்த்து, உங்களுக்கு தான் இவ்வளவு பிடிவாதம் என்ன? கண்டக்டர் வண்டியை ஓட்டி பழகியிருப்பதனால் தானே அவரை ஓட்டச் சொல்லுகிறான். போலீசாருடைய லைசன்ஸ் இல்லாவிட்டால் அபாயம் வந்து விடுமோ? கோபுரத்தை பொம்மை தான் தாங்குகிறதோ? வண்டி மரத்தில் முட்டினால் உங்கள் பீத்தல் காகிதம் குறுக்கிட்டு தடுக்கும் போல் இருக்கிறது. போமையா போம், போலீஸ்காரர்களுடைய சங்கதியே தெரிந்தது தானே. நீங்கள் பார்த்து வைத்தால் குடுமி, சிரித்தால் மொட்டை, எல்லாம் தட்சணையில் அடங்கியிருக்கிறது என்றார். உடனே வடமலைப்பிள்ளை ஆத்திரத்தோடு பேசத் தொடங்கி, நீ யார் ஐயா எனக்கு புத்திமதி சொல்வதற்கு? எங்களுக்கு எங்களுடைய கடமை என்னதென்பது தெரியும். இவன் இப்பொழுது வண்டியை நிறுத்திவிட்டால் இதோடு குடிமொழிகி போய்விடாது. இவனுக்கு சரியான மரியாதை நடத்த போலீசாருக்கு தெரியும். இவன் எங்கே தப்பினான்? இவன் தனக்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால், தான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தன்னை கண்டிக்கிறவர்கள் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இவனுக்காவது தூக்கம் வருவதாவது? இவன் தினம் இரவில் ஓட்டி ஓட்டி பழகினவன். வேண்டுமென்றே குறும்புத்தனம் செய்கிறான். போலீஸ்காரரை கண்டு சில பயல்கள் இப்படித்தான் எகத்தாளம் பண்ணுவது வழக்கம். அந்த சமயத்தில் அவனை கண்டு மற்றவர் அவன் பெரிய வஸ்தாது என்று நினைத்து சந்தோஷப்படுவார்கள். அவன் தன்னுடைய லைசன்ஸை இழந்துவிட்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டு சோற்றுக்கு அடத்தாளம் பேதமெல்லாம் போடும் பொழுது அந்த சுகம் தெரியும். நீங்கள் கொஞ்ச நேரம் பல்லை கடித்து கொண்டிருங்கள், பொழுது விடியட்டும், நான் இவனுடைய லைசன்ஸை கேன்சல் செய்து வைத்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன். இவன் இன்னும் எவ்வளவு நேரம்தான் பொழுது போக்குகிறானோ பார்க்கலாம் என்றார். அதோடு மற்றவர்களுடைய வாயும் அடங்கியது. பொழுது செல்ல செல்ல மெதுவாக ஒவ்வொருவராக கும்பகர்ணனுக்கு சீடராக மாறிக்கொண்டிருந்தனர். உண்மையிலேயே தூக்கத்தில் ஆழ்ந்து போன டிரைவர் இரவு சரியாக 2 மணிக்கு விழித்துக்கொண்டு கண்டக்டர் வடிவேலுவை எழுப்பி, டேய், எல்லாரையும் எழுப்பி கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிக்கொள், வண்டியை ஓட்டுவோம், யாராவது இறங்கி போவதாக சொன்னால் இறக்கி விட்டுவிடு என்றான். உடனே வடிவேலு, பெட்ரோல் இருக்கிறதா பார் என்றான். டிரைவர் பெட்ரோல் கொட்டப்பட்டிருக்கும் பெட்டியை திறந்து பார்த்து, 3 காலனுக்கு அதிகமாகவே இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை என்று கூறி வண்டியை ஓட்ட ஆயத்தமானான். பிரயாணிகள் எல்லோரும் விழித்து கொண்டனர். அவர்களிடத்திலிருந்து கண்டக்டர் மறுபடியும் பணத்தை வசூல் செய்து பையில் போட்டுக்கொண்டான். உடனே வண்டி புறப்பட்டு மெதுவாக சென்றது. அவ்வாறு சுமார் 3/4 மணி நேரம் கழிய மறுபடியும் வண்டி திடீரென்று நின்றுவிட்டது. உடனே டிரைவர் பின்புறம் திரும்பி, எல்லோரும் தயவு செய்து இறங்குங்கள், பெட்ரோல் ஆகிவிட்டது, ஊருக்கு இன்னும் 3 மைல் தூரம்தான் இருக்கிறது, சுலபமாக நடந்து போய்விடலாம், இப்பொழுது விடியற்காலை வேலை, நடப்பது ஆனந்தமாக இருக்கும் என்று குறும்புத்தனமாக கூறினான். அதை கேட்டு எல்லோரும் திடுக்கின்றனர். வடமலைப்பிள்ளைக்கு கோபம் பொங்கியது. என்னடா, காடிவாள நாணயத்தை இன்றைக்கே பூர்த்தியாக காட்டிவிடப் போகிறாயா? வண்டியில் யார் இருக்கிறது என்பதை இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லை தான் போலிருக்கிறது. சிறைக்க வந்தால் அடப்பம், கத்தி முதலிய சாமான்கள் சரியாக இருக்க வேண்டாமா? மன்மதபுரி வரையில் காணும்படியான பெட்ரோல் இல்லாமல் ஏண்டா வண்டியை விட்டாய்? எங்களிடம் விளையாடுகிறாயா? 30 மைலுக்கு பணம் வாங்கிக் கொண்டு 26வது மைலில் விட்டால் இன்னும் 3 மைல் தூரம் எந்த அப்பன் கொண்டு போய் விடுவான் என்றார். டிரைவர்,
போலீஸ்கார அண்ணாவுக்கு கோபம் அதிகமாக வருகிறது. பெட்ரோல் தீர்ந்து போனால் நாங்கள் என்ன செய்வதண்ணா என்றான். வடமலை பிள்ளை, பெட்ரோல் இல்லாமல் போனது யாருடைய குற்றம்? உன்னுடையதா எங்களுடையதா? உன் குற்றத்திற்காக நாங்கள் நடப்பதா? பெட்ரோல் இல்லாவிட்டால் நீயும் கண்டக்டரும் வண்டியை தள்ளி கொண்டு போங்கள், இல்லாவிட்டால் பிரயாணிகளை உங்கள் தோளின் மேல் தூக்கி கொண்டு போங்கள். நாங்கள் யாரும் நடக்கவே முடியாது. ஐயா, யாரும் இறங்க வேண்டாம். இந்த டிரைவர் பையல் தன் போக்கிரித்தனத்தை எல்லாம் பூர்த்தியாக காட்டுகிறான். அவனுடைய லைசன்ஸை கேன்சல் செய்வது மாத்திரம் போதாது, உண்டு இல்லை என்று சாக்கை தீர்த்துவிட்டு அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் புத்தி வரும் என்றார். உடனே டிரைவர், அப்பா வடிவேலு, நீ ஒரு காரியம் செய். நீ மன்மதபுரிக்கு ஓடி ஒரு காலன் பெட்ரோல் வாங்கி கொண்டு வா. அது வந்தவுடன் நாம் வண்டியை மன்மதபுரிக்கு விடுவோம். அதற்குள் போகிறவர்கள் போகட்டும், இருக்கிறவர்கள் இருக்கட்டும். நாம் ஒழுங்காக நடந்து கொள்வோம். யாரும் நம்மிடம் அதிகமான பேச்சு பேச வேண்டியதில்லை என்று கூறியபடி வண்டியை விட்டு கீழே இறங்கினான். உடனே கண்டக்டரும் கீழே இறங்கி, நான் போய் வருகிற வரையில் வண்டி நடு ரஸ்தாவில் நின்றால் வேறு ஏதாவது வண்டி வந்தால் இதில் முட்டிக்கொள்ளுமே, ஓரத்தில் தள்ளி வைப்போம் என்றான். உடனே டிரைவர் பின்பக்கத்தில் இருந்த பிரயாணிகளை பார்த்து, கொஞ்சம் இறங்கி வாருங்கள் அண்ணா, ஆளுக்கு ஒரு கைப்பிடியுங்கள், வண்டியை ஓரத்தில் நிறுத்துவோம். தவறிப்போவது எப்பேற்பட்டவருக்கும் உள்ளதுதானே என்று புன்னகையோடு வினயமாக கூற, உடனே பிரயாணிகள் கீழே இறங்கினர். வடமலை பிள்ளையும் தமது மூட்டையை வண்டியில் வைத்தபடி தாம் மாத்திரம் மெல்ல கீழே இறங்கினார். டிரைவரும் கண்டக்டரும் வண்டியை பிடித்து ஓரமாக தள்ள எத்தனித்து பன்முறை முக்க, அதற்குள் வேறு பலரும் அவர்களுக்கு துணை சேர்ந்து கொண்டனர். எல்லோரும் வண்டியை ரஸ்தாவின் ஓர் ஓரத்தில் தள்ளி நிறுத்தினார்கள். மன்மதபுரிக்கு போய் பெட்ரோல் வாங்கி வரும்படி டிரைவர் கண்டக்டருக்கு உத்தரவு பிறப்பித்தாரானாலும் பின்னவன் அங்கு போய் இங்கு போய் அதை தொட்டு இதை தொட்டு பொழுதை போக்கிக் கொண்டே இருந்தானன்றி மன்மதபுரிக்கு போக உத்தேசித்தவனாக தெரியவில்லை. அப்பொழுது ஆகாயத்தில் மேற்கு பக்கத்தில் இருந்த சந்திரன் மேகத்தில் மறைவதும் வெளிப்படுவதுமாக கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். ஆகையால் நிலவும் இருளும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு பெரிய மேகப்படலம் சந்திரனை மறைக்கப் போகிறேன் என்று பயமுறுத்துவது போல அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சிலர், பொழுது விடியும் சமயமாகிவிட்டது, மெதுவாக நடந்தே போய்கொண்டிருப்போம், வழியில் வண்டி வந்தால் ஏறிக்கொள்வோம் என்று கூறினர். சிலர், வண்டியிலேயே இருந்து பொழுது விடிந்தவுடன் போகலாம் என்றனர். அவ்வாறு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தர்க்கம் செய்ய 2 நிமிஷ காலத்தில் மேகத்தினால் சந்திரன் மறைக்கப்பட்டு போகவே இருள் சூழத் தொடங்கியது. அப்பொழுது மன்மதபுரி பக்கத்திலிருந்து யாரோ ஒரு மனிதன் ஜனங்கள் இருந்த திசையை நோக்கி வந்ததை சிலர் கண்டனர். ஆதலால் அவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டு அவன் யாரவன் என்பதை கவனித்தனர். அடுத்த நிமிஷம் அந்த மனிதன் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் வந்து நின்றான். அவனுடைய கையில் ஒரு மூங்கில் தடி காணப்பட்டது. அவன் ஜனங்களை நோக்கி, ஐயா, இப்பொழுது மணி என்ன இருக்கலாம் என்று வினவினான். ஒரு பிரயாணி, மணி எவ்வளவு இருக்கலாம் என்பது கணக்காக தெரியவில்லை. பொழுது விடிய இன்னும் 3 நாழிகை காலம் இருக்கலாம். ஏன், நீங்கள் எங்கே போக வேண்டும்? வந்தவன், நான் இன்னும் 4 மைல் தூரம் போக வேண்டும். பொழுது விடியும் சமயமாகிவிட்டதென்று நினைத்து மன்மதபுரியிலிருந்து புறப்பட்டேன். இவ்வளவு தூரம் வந்தும் இன்னும் பொழுதே விடியவில்லையாகையால் மணி எவ்வளவு இருக்கலாம் என்று கேட்டேன். ரஸ்தாவில் ஜன நடமாட்டமும் காணோம். தனியாக எப்படி போய் ஊர் சேருவதென்பது அச்சத்தை உண்டாக்குகிறது என்றான். வடமலை பிள்ளை, அச்சமாக இருந்தால் திரும்பி ஊருக்கு போய் பொழுது விடிந்தவுடன் புறப்பட்டு வரும். வந்தவன், ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும். கொஞ்ச காலமாக இந்த ரஸ்தாவில் அடிக்கடி வழிப்பறி நடக்கிறதாக ஜனங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். வடமலை பிள்ளை, உம்மிடம் மூட்டையா முடிச்சா? எதுவும் இல்லையே, உனக்கே நச்சம்? வந்தவன், இடுப்பு துணியும் தடிக்கம்பும் போய்விட்டால் நான் என்ன செய்வது? வடமலை பிள்ளை, அப்பொழுது நீர் நிம்மதியாக ஊருக்கு போகலாம். அதற்கு மேல் யாரும் உம்முடைய ஜோலிக்கு வரமாட்டார்கள். உம்முடைய அச்சம் அதோடு நீங்கி போகும். வந்தவன் சிரித்துக்கொண்டு, ஐயா நன்றாக பேசுகிறார். ஐயாவை பார்த்தால் போலீஸ்காரர் மாதிரி இருக்கிறது. கையில் இருக்கும் மூட்டையில் தலை தொப்பி தெரிகிறது. அதுதான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறார். கொள்ளைக்காரர்கள் உடுப்பு மூட்டையை பிடுங்கிக் கொண்டு போகிறார்களாம். அப்பொழுது இவருக்கு இதை போலவே அவருடைய மூட்டையும் பிடுங்கிக் கொண்டு போனால் ஐயாவும் நிம்மதியாக அச்சமில்லாமல் போவாரா? என்ன என்பது நிச்சயம் என்று கூறினான். வடமலை பிள்ளை, ஆம், அப்படித்தான் போவேன். கொள்ளைக்காரன் போலீஸ் உடுப்பை கொண்டு போய் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? இரும்பை எறும்பு தின்னுமா? மறுபடியும் அது எங்களிடம் வந்தே தீர வேண்டும் என்றார். வந்தவன், ஐயா சொல்வது 100 பேச்சு. இரும்பை எறும்பு தின்னாது, துரு மிக சீக்கிரத்தில் தின்றுவிடும். வடமலை பிள்ளை, அது இருக்கட்டும், இங்கே அடிக்கடி கொள்ளை நடப்பதாக சொல்லுகிறீரே. மன்மதபுரி போலீசார் கொள்ளைக்காரர்களை பிடிப்பதில்லையா? வந்தவன்,
கொள்ளைக்காரர்கள் இருக்கும் சுவடே தெரிவதில்லை. போலீசார் என்ன செய்வார்கள்? திருடர்கள் சுமார் 100 முதல் 200 பேர்கள் வரையில் திரண்டு வருகிறார்களாம். தினமும் தந்திரமாக வேலை முடித்துக் கொண்டு போய்விடுகிறார்களாம். போலீசார் தங்களால் ஆன வரையில் கஜகரணம், கோகரணம், குட்டிக்கரணம் எல்லாம் போடுகிறார்களாம். எதுவும் பலிக்கவில்லையாம். வடமலைப்பிள்ளை: இது பெரிய வேடிக்கைத்தானா இருக்கிறது. நான் இதற்கு 27 மைல் தூரத்தில் இருக்கும் கரடிப்பட்டியில் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கொள்ளை கூட்டத்தார் இங்கே நடவடிக்கை நடத்துகிறாள் என்பது நான் கேள்விப்படவே இல்லையே. வந்தவன்: கொள்ளைகள் அதிகமாக நடப்பதால் இந்த மன்மதபுரியில் ரகசிய போலீசார் ஏராளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாமே, அது பொய்யாகவா இருக்கும்? வடமலைப்பிள்ளை: ஓ, இதற்காகவா ரகசிய போலீசாரை நியமித்திருக்கிறார்கள்? அப்படியானால் இந்த சங்கதியை நான் தெரிந்து கொள்வது நல்லதுதான். வந்தவன்: இந்த திருட்டு கூட்டத்தாரை பற்றி நான் இன்னமும் எத்தனையோ சங்கதிகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவைகளை எல்லாம் கேட்டால் நீங்கள் நடுங்கி போய்விடுவீர்கள். வடமலைப்பிள்ளை: அவைகளைத்தான் கொஞ்சம் சொல்லுவேன். எங்களுக்கு நடுக்கம் உண்டாகிறதா என்று பார்க்கலாம். வந்தவன்: நாம் இங்கே நிற்பதை விட நடந்து கொண்டே பேசுவோம். நானும் உங்களோடு மன்மதபுரிக்கே வந்து பொழுது விழுந்தவுடன் புறப்படுகிறேன். வாருங்கள் போவோம் என்றார். அவன் திருட்டு கூட்டத்தாரை பற்றி இன்னும் என்னென்ன செய்திகள் சொல்லப் போகிறான் என்பது தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டு வடமலைப்பிள்ளையும் இன்னும் 7 பேர்களும் அவனுடன் நடக்கத் தொடங்கினர். மற்றவர் பஸ் வண்டியிலேயே இருந்துவிட்டனர். வண்டியை விட்டு நடந்து சென்றவர்கள் சுமார் அரை பர்லாங் தூரம் செல்லும் வரையில் மௌனமாகவே நடந்தனர். அப்பொழுது வடமலைப்பிள்ளை ஆவலோடு மற்ற சங்கதியும் சொல்லும் என்றார். வந்தவன்: இந்த கொள்ளையில் ஒரு விசேஷம் இருக்கிறது. வழிப்போக்கர்கள் தாங்களாகவே எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விட வேண்டுமாம். அதுவரையில் கொள்ளைக்காரர்கள் அவர்களுக்கு எவ்வித கெடுதலும் செய்வதில்லையாம். அப்படி கொடுக்க மறுத்தால் உடனே தாட்சண்யம் பார்க்காமல் இளநீர் சீவது போல திருடர்கள் ஒவ்வொருவருடைய தலையும் சீவி விடுகிறார்களாம். வடமலைப்பிள்ளை: அப்படி இதுவரையில் யாரையாவது தலை சீவினார்களா? வந்தவன்: இல்லை, வழிப்போக்கர்கள் உடனே சொத்துக்களை கொடுத்திருப்பார்கள். வடமலைப்பிள்ளை: இப்படியெல்லாம் உம்மிடம் யார் சொன்னது? ஒரு ஜனங்கள் தான் பேசிக்கொள்கிறார்கள். வடமலைப்பிள்ளை: இதெல்லாம் வெறும் புருடையாக இருக்க வேண்டும். ஊரில் அக்கப்போர் பேசுகிறவர்களுடைய சங்கதி தெரியாதா? ஒன்றுமில்லாத சங்கதிக்கெல்லாம் கண், காது, மூக்கெல்லாம் வைத்து சொல்லிவிடுவார்கள். திருடரிடம் தாம் அகப்பட்டு கொண்டதாக யாராவது சொல்லுகிறார்களா? வந்தவன்: அப்படிப்பட்டவர்கள் சொன்னதை கேட்டுத்தான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டால் கொள்ளை கூட்ட தலைவன் செய்வதையெல்லாம் ஞான திருஷ்டியால் கண்டு கொள்கிறார்களா? வடமலைப்பிள்ளை: கொள்ளை கூட்டத்து தலைவன் அப்படி என்னதான் செய்கிறானாம்? வந்தவன்: அந்த வேடிக்கையை ஏன் கேட்கிறீர்கள்? கொள்ளை கூட்டத்து தலைவன் முதலில் தான் மாத்திரம் தற்செயலாக வரும் வழிப்போக்கன் போலத்தான் வருகிறானாம். அவனுடைய ஆட்கள் சற்று தூரத்திலேயே நிற்கிறார்களாம். தலைவன் வழிப்போக்கர்களிடம் நயமாகவே பேசி பொருட்களை எல்லாம் கொடுக்கும்படி சொல்லுகிறானாம். அவர்கள் கொடுத்து விட்டால் அவர்களுடைய இடுப்பு வஸ்திரம் அல்லது புடவையை மாத்திரம் கேட்காமல் விட்டுவிட்டு மரியாதையாக அவர்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு போகிறானாம். அவர்கள் கொடுக்க மறுத்தால் அவன் வாயால் சீட்டி அடிக்கிறானாம். உடனே 100 கணக்கில் ஆட்கள் தபதபவென்று வந்து நாலா பக்கங்களும் வளைத்து கொண்டு பாலை சீவும் கத்தியால் எல்லோரையும் கழுத்தி வெட்டி விடுவார்களாம். வடமலைப்பிள்ளை: கொள்ளைக்காரன் பார்வைக்கு எப்படி இருப்பானாம்? வந்தவன் சிரித்துக்கொண்டு: அவன் எப்படி இருந்தால் என்ன, என்னை போல இருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதற்கு மேல் நீங்கள் செய்வது என்ன? வடமலைப்பிள்ளை: நீர் சொல்வது எதுவும் எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. மன்மதபுரிக்கு போய் பொழுது விடிந்தவுடன் விசாரித்தால் நிஜம் பொய் தெரிந்து போகிறது. வந்தவன்: அதற்கு பொழுது விடுகிற வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை போலிருக்கிறதே. அதோ பாருங்கள், வடக்கில் என்னவோ தெரிகிறதே. மனிதர்கள் கும்பலாக நிற்கிற மாதிரி தெரியவில்லையா? அடடா, கொலைக்காரர்கள் தான் நிற்கிறார்கள். அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் வெள்ளை துணிகள் நன்றாக தெரிகின்றனவே. அதை கேட்டு வடமலைப்பிள்ளையும் மற்றவர்களும் திடுக்கிட்டு நின்று வடக்கு பக்கத்தில் பார்க்க சுமார் 200 கஜ தூரத்திற்கு அப்பால் மனிதர்கள் கூட்டமாக நின்றது நன்றாக தெரிந்தது. ஒவ்வொருவருடைய இடுப்பிலும் வெள்ளை துணி இருந்தது. நிலவில் சந்தேகமற தெரிந்தது. வழிப்போக்கர்கள் திகில் கொண்டு நடுங்கி, ஐயோ, ஆட்கள் தான் நிற்கிறார்கள், நாம் என்ன செய்வது என்றனர். அதற்கு மேல் இப்புறமோ அப்புறமோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாமல் எல்லோரும் மலைத்து நின்று விட்டனர். ஆனால் அவர்களை அழைத்து வந்த மனிதன் மேலும் சிறிது தூரம் நடந்து சுமார் 5 கஜ தூரத்திற்கு அப்பால் நின்று, என்ன போலீஸ்காரரே, நான் சொன்னதை வெறும் புருடை என்கிறீர்களே, இப்பொழுது பார்த்தீர்கள் அல்லவா என்றார். வடமலைப்பிள்ளை: கொள்ளை கூட்டத்தின் தலைவன் சாதாரண வழிப்போக்கன் போல வந்து நல்ல மாதிரியாக பேசி பொருளை எல்லாம் கேட்பான் என்றீரே, அவனை காணோமே. வந்தவன் சிரித்துக்கொண்டு: ஏன் அவனை காணோம்? உங்களுக்கு கண் தெரியவில்லையா?
நீங்கள் பொழுது விடுகிற வரையில் காக்க வேண்டியதில்லை என்று நான் தான் கொஞ்ச நேரத்திற்கு முன் சொன்னேனே. அதிலிருந்தே இப்பொழுது இங்கே கொள்ளை நடக்கப் போகிறது என்பதை யூகித்துக் கொள்ள வேண்டாமா? வடமலை பிள்ளை தனிவான குரலில், உரக்க பேச வேண்டாம். அங்கே நிற்கிறவர்கள் கொள்ளை கூட்டத்தார் என்பது நிச்சயமாக தெரிகிறது. நாம் வந்ததை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். நாமே பேசி அவருடைய கவனத்தை திருப்புவதேன்? நாம் மரங்களில் மறைந்து கொள்வோம். வந்தவன், என்ன ஐயா நீர் போலீஸ்காரர் என்கிறீர்? நீர் பெரிய வெண்ணெய் வெட்டி சிப்பாயாக இருக்கிறீரே. புலிக்கு பயந்தவன் என்மேல் படுத்துக்கொள் என்று சொல்வது போல மரத்தில் மறைந்து கொள்ளும்படி யுக்தி சொல்லிக் கொடுக்கிறீர்களே. நீர் மறைந்து கொண்டால் திருடர்கள் உம்மை விட்டு விடுவார்களா? நீங்கள் வந்திருப்பது திருடருக்கு தெரியாது என்கிறீரே. உம்முடைய மூளைத்திறம் அதிலேயே விளங்குகிறதே. கொள்ளை கூட்டத்து தலைவன் வந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான். அதை தெரிந்து கொள்ளாமல் நீர் சூரத்தனமாக ஒளிந்து கொள்ள பார்க்கிறீரே. உம்முடைய உடுப்பு மூட்டையை முதலில் இப்படி வையும். பிறகு மடியில் இருக்கும் பணத்தை எடுத்துக்கொடும். மற்றவர்களும் அவரவர்களிடம் இருக்கும் பணம், நகைகள் முதலியவைகளை எடுத்துக் கொடுங்கள். ஆகட்டும், சீக்கிரம். உடனே சீட்டி அடித்து விடுவேன். இல்லை என்றால் உடனே உங்கள் எல்லோருக்கும் அனர்த்தம்தான். உங்கள் தலையெல்லாம் பாலை சீவும் கத்திக்கு ஆகாரமாக போய்விடும் என்றான்.